ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் எம்ஜே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 என்னோடய பிறந்தநாள். அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் எப்படி சொல்கிறது, பிறந்தநாள் வரப்போகுதேன்னு சொல்லி சந்தோஷப்பட்ட நாள் போய் இப்போலாம் வாழ்க்கை வந்து ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற அளவுக்கு வாழ்க்கை மாறிடுச்சு. எத்தனை பிறந்த நாள், எத்தனை பொங்கல், எத்தனையோ தீபாவளி வந்தாலும் தீபாவளி அன்றைக்கெலாம் வாழ்க்கையில் மட்டும்தான் ஆச்சு, வானத்தில் மட்டும்தான் மின்னுதே தவிர வாழ்க்கையில் ஒன்றும் மிஞ்ச மாட்டுது. வாழ்க்கை வாழ்கிறாங்கிறது மட்டும்தான் உண்மை. ஆனால் பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமாங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகம்தான். இதுதான் வாழ்கிறேன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை. அதாவது காந்தி தாத்தா கூட வந்து நாட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்ட்டார். ஆனால் ஒரு படம் போட்ட நோட்டுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. காசு சம்பாதிக்கிறதுக்கோசரம் ஊர்லேருந்து வெளியூருக்கு வந்து சந்தோஷத்தில் பசங்களில் நானும் ஒருத்தன். வீட்டில் 3வது நாள் இந்த பாடுபடுத்துது. இன்னும் 362 நாள் என்ன பாடுபடுத்த போதோ தெரியல. வருஷம் வயசு தான் மாறுதே தவிர வாழ்க்கை ஒன்றுமே மாறவே மாட்டுது. கையில் காசு பணம் இல்லாதப்ப வீட்லேயும் கேட்க முடியாமல் இருக்கிறப்ப ஒரு கவலை வரும் பாருங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. வயசில் பசங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் கூட வயசு ஆக ஆக வந்து ஒரு சந்தோஷமே பசங்களுக்காக கிடைக்கவே முடியாது. அதாவது லைஃப்பில் வந்து சந்தோஷமும் இல்லை, வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே விதி போன பார்க்கல வாழ்க்கை போயிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. லைஃப் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போய் விட போகுதுன்னு தெரியல. சரி வேலைக்கு போயாச்சு ஏதாச்சும் பெருசாக சாதிக்கலான்னு பார்த்தா வேலைக்கு போகிறதே இங்கே டெய்லியும் பெரிய சாதனையாக இருக்குது. ஏன்னா வேலை கிடைக்கின்றது, ஒரு நாள் போன கம்பெனி திருப்பி அடுத்த நாள் போக முடியல, ரேட்டு பிரச்சனை, வேலை கிடைக்கின்றது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை. வேலைக்கு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வரேன். அப்புறம் எங்கே நான் எனக்காக வாழ்கிறது? வேலைக்கு போகிற இடத்துலையாச்சும் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா ஒருத்தன் என்னடானா நீ வேலைக்கெலாம் ஆக மாட்டா அப்படிங்கிறான், இன்னொருத்தன் என்னடானா நீ வாழ்க்கைக்கே ஆக மாட்டாங்கிறான். அப்போ நாம எதுக்கு தான் இருக்குன்னு எனக்கே ஒன்றும் புரியல. பகல் ஃபுல்லாக சிரிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே ஓட்டிடுறேன். சரி நைட்டில் போய் தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வரதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பி ரூமுக்கு வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி படுத்த உடனே ஏதாச்சும் ஒன்று யோசிக்க தோணும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா விடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எங்கே தூங்குறது? தூக்கனே ஒன்று வாழ்க்கையில் இல்லாத மாரி ஆயிடுச்சு. சின்ன வயசுலலாம் கதை கேட்டுக்கிட்டே தூங்கியிருப்பான். ஆனால் இப்போ நம்ம கதையை நினச்சா நம்மளுக்கே தூக்கம் வர மாட்டேங்குது. அந்தளவுக்கு வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. என்றைக்காவது ஒரு நாளாவது வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக தூங்கணும், பார்ப்போம் என்னைக்காவது நடக்குதான்னு சொல்லிட்டு. அப்படியும் கஷ்டப்பட்டு வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போய் சம்பளம் வாங்கலான்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சம்பளம் வர வேகத்தோட காலியாக வர வேகம் அதிகமாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த வரதும் தெரியல போகிறதும் தெரியல, வந்து அடுத்த செகண்டுக்கு காசு காலி ஆகிடுது. இருந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது பணம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, தூக்கம்னா என்ன, என் வாழ்க்கைனாவே என்னன்னு அப்போ தான் புரியுது. இருக்குல்ல, யாரையுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழவே விடாதாட்டுக்கு. சரி இந்த வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வச்சு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த வாரம் என்னென்ன பிரச்சனை யோசிக்கவே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் டைம் சரியாக போயிடுது. இதில் எங்கிட்டு போய் ஜாலியாக இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமையாச்சும் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா பாருங்கள், இப்படி போனால் இவங்க ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியாக இருக்கிறது. ஒரு காக்கா குருவியை கூட பிறந்திருக்கலாம் போல், காசு பணம் இல்லாமல் ஊர்வலத்தை சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். இந்த மனசு பயலாக பிறந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பாட்டையை வச்சு கேட்டான் அப்படின்னு வச்சுக்கேன், நல்லா படி, நல்லா சம்பாரி, நீ நல்லா கை நிறையா சம்பாரிச்சேன்னா உனக்கு பிடிச்ச பொருள் எதுனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ சம்பாதிக்கும் போது தான் தெரியுது அவங்க சொன்னதெல்லாம் போயின்ட்டு. ஒரு பொருளும் பிடிச்ச பொருள் எதுவுமே அவங்களால வாங்க முடியாது. லைஃப்பில் சந்தோஷமாக ஏதோ நடக்குதோ இல்லையோ, ஆனால் டெய்லியும் ஃபீல் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒன்று நடந்துடுது. நேற்று ஒரு பிரச்சனை, இன்றைக்கி ஒரு பிரச்சனை, நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றதில்ல. டெய்லியும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. வருஷமாச்சும் ஏதாச்சும் மாறுமா, இல்லை இந்த வருஷம் இப்படி தான் போகுமான்னு ஒன்றும் தெரியல. சரி பார்ப்போம். என் வாழ்க்கையில் இவ்வளோ மறுக்கிறதுக்கு காரணம் சொல்ல
என்கிட்ட வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கு இவ்வளோ காரணம் இருந்தாலும் வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நாளைக்காச்சும் நம்ம வாழ்க்கை நம்ம நினச்ச மாரி மாறிடாதா அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு.